லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 34-35. லூக் சாப்டர் 1 verse 34 and 35. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேன் என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானோருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படுவார். மரியாள் ஒரு கேள்வி கேட்டால், இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்கிறாள். ஏனால் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயமாக்கப்பட்ட பின்பு நடக்கிற சம்பவம். நான் இன்னும் புருஷனோட சேரவே இல்லையே, எப்படி ஆகும்? அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சூப்பர் நேச்சுரலான மிராக்கிள் நடக்கும், சூப்பர் நேச்சுரலான மிராக்கிள் நடக்கும் என்கிற ஒரு வெளிப்பாடு தான் இது. இது சாத்தியமில்லை. பரிசுத்த ஆவி உன்னிழல் நிழலிடம், உன்னதமானவருடைய நிழல் உன்னை மூடும், உன்னதமானவருடைய பலத்தினாலே நீ பெற்றுக்கொள்கிறாய், புருஷனுடைய பலத்தில் அல்ல. இந்த வெளிச்சம் தனக்குள் உண்டாகும் பொழுதுதான் அறிந்து கொண்டால், ஏசாயா தீர்க்கன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை, ஒரு கண்ணியின் வயிற்றிலே தோன்றுவாள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அந்த கண்ணி நான் தான், என்னை தான் தேவன் தெரிந்திருக்கிறார். ஒரு பரலோக திட்டம், குமாரனாகிய கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு என்னைத்தான் பிதாவாகிய தேவன் தெரிந்திருக்கிறார் என்கிற வெளிப்பாடு அன்றைக்கு தான் பெற்றுக்கொண்டால். ரைட், இன்னைக்கு உங்களோட என்ன பேச விரும்புகிறார்? மகனே மகளே, உங்களை தான் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். குமாரனாகிய இயேசு எப்படிப்பட்ட பரிசுத்தர் உண்மையுள்ளார் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்காக உங்களை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே உங்களோட பேச விரும்புகிறார். நீங்க பிரயோஜனமாய், பலருக்கு ஆசீர்வாதமாய், பலருக்கு தூதனாய் இருக்க விரும்புகிறார். வேற ஒண்ணுமே கிடையாது. திரும்பவும் நான் சொல்றேன், ஒரு வஸ்திரம் இல்லாதவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து இயேசுவின் அன்பை காட்டுங்கள், அது போதும். அதை விட ஒண்ணுமே கிடையாது. நானே எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறேன், நம்ம பஞ்சப்பாட்டு பாடுறத முதல்ல நிறுத்துவோம். எனக்கே ஒண்ணுமே முடியல, உங்களை விட முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவுசெய்து அதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற, எனக்கு இருக்கிற இந்த பலன் கூட எவ்வளவு பேருக்கு இல்லை. எத்தனையோ முறை இந்த ரெக்கார்டிங்ல உட்காரும் பொழுது சரீரத்துல சோறும் அசதியும் அவ்வளவு இருக்கும். அதன் மத்தியில உட்கார்ந்து பேசும் பொழுது உன்னதமானவருடைய பலன் தான் பேச வைக்குது. உங்களையும் என்னையும் பலருக்கு ஆண்டவர் தூதனை வைக்க விரும்புகிறார், வேற ஒன்றுமே கிடையாது. பிதாவே உமக்கு நன்றி, என்னை தெரிந்து கொண்டீர், குமாரனாகிய கிறிஸ்து பூமிக்கு அறிமுகப்படுத்த. இன்றைக்கு நான் சொல்கிறேன், பிதாவே உமக்கு நன்றி, என்னை நீர் தெரிந்து கொண்டீர், குமாரனாகிய கிறிஸ்துவே உயிருள்ள ஒன்றாகிய மெய்தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்வதற்கு என்னை தெரிந்து கொண்டீர், உமக்கு நன்றி. பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு, உன்னதமானவர் இன்றைக்கு உங்களை நிழலிடுவாராக, உன்னத பலன் உங்களை மூடுவதாக. சோர்ந்துராதீங்க, உங்களை பலருக்கு ஆசீர்வாதமா வைக்க விரும்புகிறார், வேற ஒண்ணுமே கிடையாது. 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க, பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் நெருக்கத்துக்கும் கடனுக்குள்ள 1008 சூழ்நிலை இருக்குங்க. அது மத்தியில எழுந்து ஒரு சாட்சி சொல்லுங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு, கதிர்வேல் பேரு, ஹாஸ்பிட்டல்ல முடியாம படுத்திருக்கிறார். என்னை அலைபேசியில கூப்பிட்டு ஜெபிக்க அழைத்தார். நான் போறதுக்குள்ள அந்த பெட்ல இருக்க, பக்கத்துல இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அத்தனை பெட்ல இருக்குன்னு சொல்லிட்டாரு. என் சகோதரன் வர வந்து ஜோம் பண்ணுவாருன்ட்டார். நான் அவருக்கு ஜோம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அத்தனை பெட்ல இருக்கிற ஆட்களும் கூப்பிட்டாங்க. அந்த பெட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஜோம் பண்ணி முடிச்சேன். முடித்த பின்பு அவர்கள் சொன்னார்கள், உங்கள் ரொம்ப நன்றி. யாருக்கு? அவருக்கு சொன்னாங்க, ரொம்ப நன்றி. ஏன் தெரியுமா? இப்படி ஒரு கடவுளுடைய மனுஷனை அறிமுகப்படுத்தி ஜெபிக்க வைத்ததுக்கு உங்களுக்கு நன்றினார். அப்ப நான் அவரை பார்த்து சொன்னேன், கதிர்வேலை பார்த்து, உங்களை இத்தனை பெட்டுக்கும் உங்களை தூதனா வைத்திருக்கிறார். இத்தனை பெட்ல இருக்கிற, படுத்து கிடந்து கஷ்டப்படுகிற, வேதனையில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அன்பை ருசி பார்க்கிறதற்கு உங்களை ஆண்டவர் தூதனை வைத்திருக்கிறார். நானே முடியாம படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாமே, அப்படி இல்லை. அவர் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உங்களை மற்றவர்களுக்கு தூதனாய் வைப்பாராக. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless.